EV and super bike one of the worst combination. இந்த ரெண்டு வெஹிக்கிளையுமே எடுத்து நாகர்கோயில்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். இது ரெண்டோட காஸ்ட் கம்பேரிசன் பண்ணா நல்லா இருக்கும்ல? இப்ப பார்க்கலாம். கிளம்புறப்போவே B6 வீட்லயே ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ ஹோம் கரண்ட் கால்குலேட் பண்ணா 700 rupees பில் வரும். அதே நேரம் ஹைபூசாவுக்குமே 1500 rupeesக்கு பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். கரெக்டா 300 கிலோமீட்டர்ஸ் தாண்டினப்போ ஹைபூசால பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. B6மே 25% சார்ஜ் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பிட் ஸ்டாப் பாரத் பங்க்ல தான் டேங்க் ஃபுல் பண்ணோம். இதுக்கு திரும்ப ஒரு 1700 rupees ஆச்சு. அதே பாரத் பங்க்ல தான் B6மே சார்ஜ் போட்டோம். பாரத் தான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஆப்ஷன் EVக்கு. ஒரு யூனிட்டுக்கு 14 rupees தான் சார்ஜ் பண்றாங்க. ஸோ 25%ல இருந்து 97% ஆகுறதுக்கு எனக்கு 985 rupees பில் ஆச்சு. திண்டுக்கல்ல இருந்து அடுத்த ஸ்டாப் சேலம்ல சாப்பிட்டு நிப்பாட்டினப்போ இங்கே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தோம். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ 54%ல இருந்து 98% ஆகுறதுக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் 1200 rupees கிட்ட ஆச்சு. அண்ட் ஹைபூசாவுக்குமே இப்போ ஒரு 1000 rupeesக்கு டேங்க் ஃபுல் பண்ண போறோம். ஸோ இதை வச்சு பெங்களூர் ரீச் ஆயிடலாம். ஸோ டோட்டலா 650 kilometers டிராவல் பண்றதுக்கு இந்த EVல ஆல்மோஸ்ட் 2900 rupees கிட்ட ஆயிருக்கு. அண்ட் ஹைபூசால 4200 rupees ஆயிருக்கு. அப்புறம் ஏன் இந்த வண்டியை எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டீங்கன்னா அடுத்த வீடியோல சொல்றேன். பை.